ஹலோ காய்ஸ், நேத்து சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் நடந்தது. நேத்து நடந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எப்படி போச்சுன்னா, போயிடுச்சு தம்பி. ஏற்கனவே நம்ம சோகத்துல இருக்கோம். எம்எஸ் தோனி 2 வாரத்துக்கு ஆட மாட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கு பிரேவிஸும் ஆட மாட்டாரு அப்படின்னு ஒன்னா லைனா சொல்றாங்க. நம்ம டீமே வந்து ஐசியூ லெவல்ல தான் இருக்கு. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் போய் தோத்துட்டு வந்து மறுபடியும் பிரஷர் ஆக்கி கடுப்பேத்துறீங்களாடா. நேத்து நடந்த மேட்ச்ல எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல. டாஸ் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு, யாருமே எங்களை அழிக்க முடியாது, நாங்களே அழிச்சுக்குவோம். நேற்று நடந்த மேட்ச்ல சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனே சுத்தமா சரியில்லை. இன்னும் சிஎஸ்கேல நிறைய நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணி பிளேயிங் லெவனை ரெடி பண்ணியிருக்கலாம். அது தப்பு பண்ணிட்டாங்க. நேத்து வந்து ருத்ராஜ் கேக்வாட் அவரோட கேப்டன்சி வந்து ரொம்பவே போராதான் இருந்துச்சு. பேட்டிங்கே, ஃபீல்டிங்கே, பவுலிங்கே எதுவுமே நேத்து நம்ம கரெக்டா பண்ணவே இல்லை. பவர் பிளேல ஒரு 60-70 கிட்ட அடிச்சிருந்தா 150-160 கிட்ட நம்ம ரன்னை எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி அடிச்சிருந்தா ஆர்ஆர் கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம பவர் பிளேவை சுத்தமா யூஸ் பண்ணவே இல்லை. நேத்து நடந்த மேட்ச்ல ஜேமி ஓர்டன் அவரு தான் கரெக்டா அவரோட கடமையை பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா 127 ரன் கிட்டே வந்திருக்க மாட்டோம். அதனால அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். 127 ரன்லாம் ஒரு ரன்னாடா அப்படின்னு சில டீம் நம்மளை கேவலப்படுத்தும். ஆனா ஒரு டீமை கம்பேர் பண்ணும் போது அந்த அளவுக்கு நம்ம கிடையாது. சூரியவன்சி அப்படின்னு ஒரு தம்மா துண்டு பையன் நம்ம ஓஜி டீமை போட்டு அப்படி அடிக்கிறான். நம்ம டீமை ஒண்ணுமே பண்ண முடியாம குழப்பமா நின்னுட்டு இருக்கு.